Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 9th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பேர் 9th 10th புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ரிவிஷன் பர்பஸா இருக்கட்டும் இல்ல மேம் நான் இனிமே தான் எனக்கு 9th புக் படிக்கவே போறேன் அப்படிங்கறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யாரை பத்தி இருக்கும் அப்படினா சச்சின் டெண்டுல்கரை பத்தி இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் பத்தின ஒரு லெசன் தான் இது. எப்பவுமே ஒரு லெசன் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சது தான். இங்கிலீஷை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், நமக்கு புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பர்டிகுலராக ஸ்டோரி அந்த ப்ரோஸ்க்கு வந்து அவசியம் கிடையாது. நம்ம அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக் எக்ஸசைஸ், நானம்ஸ் ஆண்டனம்ஸ் படித்தாலே போதும். சரியா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நானம்ஸ் ஆண்டனம்ஸ், முக்கியமான புக் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சச்சின் Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. சச்சின் டெண்டுல்கர் எங்கே பிறந்திருக்கிறாரு? 24th ஏப்ரலில் 1973 மும்பையில் மகாராஷ்டிராவில் பிறந்திருக்கிறாரு. இது நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள ஏரியா. நமக்கு உள்ளே இருந்து நிறைய கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்க, சச்சின் டெண்டுல்கருடைய ஃபுல் நேம் என்னன்னு பாருங்கப்பா. சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. He was a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all time. அவர் one of the greatest cricketers of all time. இப்போ வரைக்குமே சச்சின் டெண்டுல்கர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக நம்ம பார்த்துட்ருக்கோம். He made an impact in cricket from very early age, displaying a prodigious talent. அதாவது அவர் சின்ன வயசுலேயே அவருடைய நாலேஜ், அவருடைய டேலண்ட்டை இன்வால்வ் பண்ணியிருக்காரு. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all times. இவர் ஒரு பேட்ஸ்மேன். இது கிரிக்கெட் படிச்சவங்களுக்கு நிறைய தெரியும். He is the only one player to have scored 100 international centuries. அதாவது இவர் மட்டும்தான் 100 international centuries பண்ணியிருக்காராம். 100 international centuries அடிச்சிருக்காரு. The first score to double century in one day international. அது மட்டும் இல்லாமல் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் டபுள் செஞ்சுரி என்ன பண்ணியிருக்காரு, அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, ரன்ஸ்ன்னு பார்த்தா 30,000 ரன்ஸு அண்ட் ஹீ பிளேட் 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ். எவ்வளோ ரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 34,357 ரன்ஸ். இன் 2012 Tendulkar was nominated to the ராஜ்யசபா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் எந்த இயர் அவரை நாமினேட் பண்ணாங்க ராஜ்யசபாக்கு? 2012. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் எந்த வருஷம் அவரை நாமினேட் பண்ணாங்க? 2012 நாமினேட் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா ராஜ்யசபாவில் அவரை நாமினேட் பண்ணாங்க. சரியா? அவர் எப்போ கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16th November 2013. அதுக்கப்புறம் இல்லாமல் லேர்னிங் த கேம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே. அதாவது இது இந்த லெசன் லேர்னிங் த கேம், இது ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது யாருடைய இது அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபி. சரியா? அப்போ இந்த லெசனை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் எப்போ பிறந்தார்? 24th April 1973 மும்பையில் மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிக்கெட்டர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர். அது மட்டும் இல்லாமல் 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. சரியா? எத்தனை? 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. எவ்வளோ ரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வாங்கியிருக்காரு அப்படின்னா 30,000 ரன்ஸ் வாங்கியிருக்காரு. எத்தனை மேட்சஸ்? 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ். எவ்வளோ ரன்ஸ்? 34,357 ரன்ஸ். இன் 2012 Tendulkar was nominated to the ராஜ்யசபா. இவர் எப்போ ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா 2012 டெண்டுல்கரை ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணாங்க. இவர் ரிப்பீட்டட் எப்போ ஆனார் அப்படின்னா November 16, 2013. லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி
பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபி. அதிலிருந்து எடுத்தது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் த கேம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், அர்ஜுனா அவார்டு. இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சச்சின் டெண்டுல்கருக்கு எந்த வருஷம் வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா 1994 அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, அதாவது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1997 1997. பத்மஸ்ரீ எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1999. பத்ம விபூஷன் எப்போ அப்படின்னா 2008. பாரத ரத்னா எப்போ அப்படின்னா 2013. இப்போ இந்த அவார்ட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அர்ஜுனா அவார்ட்ஸ் வந்து அவருக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1994. அர்ஜுனா அவார்டு 1994. இந்த இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பிறந்த வருஷத்துலேருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அர்ஜுனா அவார்டு 1994 ஞாபகம் வச்சுக்கினீங்க, அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் ஃபஸ்ட்டு அர்ஜுனா அவார்டு 1994 வாங்கினார். அதுக்கடுத்து 3 வருஷம் கழிச்சு என்ன அவார்டு வாங்கினாங்க, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. அதில் இருந்து 2 வருஷம் கழிச்சு என்ன கிடைச்சது, பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது. பத்ம விபூஷன் அதுலேருந்து 8 இயர்ஸ் கழிச்சு. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. ஃபஸ்ட்டு பாருங்கள், அர்ஜுனா அவார்டு அவருக்கு எப்போ கிடச்சிது 1994. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு எப்போ கிடச்சிது 1997. பத்மஸ்ரீ அவார்டு எப்போ கிடச்சிது 1999. அண்ட் பத்ம விபூஷன் அவார்டு எப்போ கிடச்சிது 2008. பாரத ரத்னா அவார்டு எப்போ கிடச்சிது அப்படின்னா 2013 கிடச்சிது. அதுக்கப்புறம் அவருடைய கோச்சை பற்றிலாம் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இவருடைய கோச் யார் அப்படின்னா அக்ரேக்கர் அப்படிங்கிறவங்க தான் உங்களுடைய கோச். அவருடைய கோச் வந்து எப்போ பாஸ் ஆகிருப்பார் அப்படின்னா 2 ஜனவரி 2019 அட் த ஏஜ் ஆஃப் 87 அட் ஹிஸ் சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ். அதாவது சச்சின் டெண்டுல்கருடைய கோச் பேர் என்ன பேர் அப்படின்னா அக்ரேக்கர். அவர் வந்து எப்போ இறந்திருப்பார் அப்படின்னா 2 ஜனவரி 2019 அட் த ஏஜ் ஆஃப் 87 அட் ஹிஸ் சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ். ஓகேயா? ஏன்னா இவர் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமாக யார் இருந்திருப்பா அப்படின்னா அவருடைய டீச்சர் தான் காரணமாக இருந்திருப்பாங்க, அவருடைய கோச் தான் காரணமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் கேட்கலாம், சச்சின் டெண்டுல்கருடைய கோச் வந்து எப்போ இறந்தாங்க அப்படின்னு 2019 ஜனவரி 2. சரியா? இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த லெசனை பொறுத்த மட்டுக்கும் இது கண்டிப்பாக தரவாக படித்தே ஆகணும். எதெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் பற்றி, அவர் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கோச்சை பற்றி. இப்போ அடுத்து க்ளோசரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சில க்ளோசரிஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். பட் அந்த க்ளோசரிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, மேம் அதில் வந்து நிறைய இருக்குது மேம், அதை ஃபுல்லாக எப்படி மேம் மனப்பாடம் பண்ணது அப்படின்னு கேட்டால் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அதுக்கான ஒரு தமிழ் அர்த்தமோ இல்லை இங்கிலீஷ் நானம்ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள், எமுலேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, பின்பற்றுறது. ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா எமுலேட் அப்படின்னு சொல்லுவோம். எமுலேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எமுலேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பின்பற்றுறது. எமுலேட் அப்படிங்கிறது என்னது, பின்பற்றுறது. சரியா? ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, எமுலேட் அப்படிங்கிறது பின்பற்று அப்படிங்கிறது. அடுத்து ஓவராட் அப்படிங்கிறது ஒருத்தங்களை பயமுறுத்துறது. ஓவராட் அப்படிங்கிறது என்னது, இங்கிலீஷ் மீனிங் படிச்சுக்கோங்க. பட் இது வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து இவ்வளோ பெரிய ஆன்சரை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தமிழில் மீனிங் தெரிஞ்சு வச்சா ஈஸியாக வந்து அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். அடுத்து இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டிமுலேட் சம்வன், தூண்டுறது. இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாப்பா தூண்டுறதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னது, தூண்டுதல் அப்படிங்கிறது. அடுத்து ரிகரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. ரிகரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப கடுமையாக இருக்கிறது, அதை தான் ரிமுனஸ் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து நியூனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துணுக்குகளை தான் சின்னதாக சொல்லி புரிய வைக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பர்சியூ அப்படிங்கிறது நம்மளுடைய ஏமா பர்சியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு திண்மைன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஸ்டாமினா அப்படின்னா, ஸ்டாமினானா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டாமினானா பவர். அடுத்து காக்டெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் வந்து காக்டெயில் அப்படிங்கிறது பழச்சாறு கலவை, அதாவது நம்ம ஃப்ரூட் மிக்ஸ்டு ஜூஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காக்டெயில்னு சொல்லுவோம். அடுத்து கிட் பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு போவாங்க, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவடுன்னு சொல்கிறது, அதாவது தடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவடு. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ஒரு தடவை எழுதி தமிழில் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஷினில் வந்து ஆன்சர்ஸ் 4 ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக முடியும். அடுத்து
அதுக்கடுத்து பாருங்க எம்ப்ரஸ்மெண்ட். கிட்பேக். அடுத்து எம்ப்ராஸ்மெண்ட். எம்ப்ராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷேமாக ஃபீல் பண்ணுறது. எம்ப்ராஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னாப்பா ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறது. சரியா? அதுக்கடுத்து மீலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகலப்புன்னு சொல்லுவாங்க. கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா கைகலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கைகலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தெரிவதற்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து ஃப்ராசைட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷோயிங் எ ப்ரூடண்ட் அவேர்னஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு எய்மில் இருக்கோம், அந்த எய்மை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான தமிழான வார்த்தை என்ன அப்படின்னாப்பா தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்கப்பா. அந்த ஃப்ராக்னர் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வையோட வேலை செய்கிறது. என்னோட எய்ம் இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதா எது அப்படின்னா ஃப்ராக்னஸ். அடுத்து பங்க்டு. பங்க்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பங்க் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, கிளாஸ் பங்க் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவாய்ட் பண்ணுறது, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பங்க்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே பாருங்கள், எமுலேட் அப்படிங்கிறது ஒன்றை ஃபாலோ பண்ணுறது தான் எமுலேட் சொல்லுவோம். ஓவராப்ட் அப்படிங்கிறது ஒருத்தரை பயமுறுத்துறது. இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூண்டுதல். ரிகரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நியூனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துணுக்குகள்னு அர்த்தம். பஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப திண்மையாக இருக்கிறது, நம்மளுடைய ஏமை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறது. ஸ்டாமினாங்கிறது பவர். காக்டெயில் அப்படிங்கிறது அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் கலந்து ஜூஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காக்டெயில். கிட் பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேக்கே வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பேக், அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கு. ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்ஷியஸ் எய்ம் ஆர் அவேர்னஸ். ஒரு மாதிரி ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப வருத்தமாக அழுகையாக வர்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எம்பாரஸ்மெண்ட். சரியா? அடுத்து மீலி அப்படிங்கிறது கைகலப்பு. டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக இருக்கிறது. அடுத்து ஃபேர் சைட்னஸ் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வை. பங்குடுங்கிறது கட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கட் பண்ணுறது, இல்லை போகாமல் இருக்கிறது, அதுதான். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அதுக்கப்புறம் இந்த லெசனில் வந்து மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா எஃபோர்ட்லெஸ். ஈஸ் அப்படிங்கிறது என்னன்னாப்பா எஃபோர்ட்லெஸ். எவால்வ் அப்படிங்கிறது ப்ராக்ரஸ். எவால்வ் அப்படிங்கிறது என்னது ப்ராக்ரஸ். அடுத்து எக்ஸஸ் அப்படிங்கிறது சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். சர்வைவ் அப்படிங்கிறது எண்டர் அப்படிங்கிறது. இம்மென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரேட். இம்மென்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா கிரேட். ஃபஸ்ட்டு ஈஸ் அப்படிங்கிறது எஃபோர்ட்லெஸ், எவால்வ் அப்படிங்கிறது ப்ராக்ரஸ், எக்ஸஸ் அப்படிங்கிறது சர்ப்ளஸ், சர்வைவ் அப்படிங்கிறது எண்டர், இம்மென்ஸ் அப்படிங்கிறது எஃபோர்ட்லெஸ். இது வந்து சினானிம்ஸ். மேம் இந்த சினானிம்ஸ் படித்தா போதுமா? என்கிட்ட கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு மீ நீங்கள் புக் பேக்கில் இருக்கு இல்லையா அந்த க்ளோசரியும் அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸும் எனக்கு தரவாக தெரியும்னாலே நம்மளால் கண்டிப்பாக வெக்காபுலரியில் வந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே என்னால் பண்ண முடியும், நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நான் அதை தாண்டி நம்ம கேட்க மாட்டாங்க. சரியா? அடுத்து இது வந்து ஆண்டனிம்ஸ். கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்ட், இன்எவிட்டபிள் அப்படிங்கிறது ப்ரிவென்டபிள், அக்கேஷ்னல் அப்படிங்கிறது கண்டினியூல், அக்கேஷ்னலாக வருவான் கண்டினியூலாக வருவான் அப்படிங்கிறது, கம்ப்ளீட் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட், இன்சேன் அப்படிங்கிறது வைஸ். இன்சேன்கிறது அறிவில்லாமல் பண்ணுறது, வைஸ்ங்கிறது அறிவு. சரியா? அடுத்து அதை மாதிரி எல்லா லெசன்லையும் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கு தயவுசெய்து ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. நமக்கு தெரியாது எப்போ எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு இருக்காது, அதனால். சரியா? பாராலிம்பிக்ஸ் கேம்ஸ் யாருக்காகப்பா உருவாக்கப்பட்டிருக்கு? டிசேபிள் பீப்புளுக்காக. பாராலிம்பிக் கேம்ஸ் யூஸ்வலி ஹேப்பன் அந்த ஒலிம்பிக்ஸ் டைம் ஆஃப்டரில் தான் நடக்கும். சரியா? ஃபஸ்ட்டு பாரா ஒலிம்பிக் கேம்ஸ் ஹேப்பன்ட் இன் ரோமின். பாரா ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு ரோமில் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1960, 1916. இன் 394 BCE த டேஸ் ஸ்டாப்ட் த கிரீக் ஒலிம்பிக் கேம்ஸ் பிகாஸ் தே டிடன்ட் லைக் தெம். அதாவது கிரீக் ஒலிம்பிக் கேம்ஸை வந்து ரோமன்ஸ் வந்து எந்த வருஷம் யார் ஸ்டாப் பண்ணா அப்படின்னா ரோமன்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேஸ் வாஸ் ஏ டாக்டர் அட் த ஸ்டோக் மண்டேவிலி ஹாஸ்பிட்டல் இன் இங்கிலாந்து. அவர் பேர் என்ன பேர் அப்படின்னா சார் லூட்விக் குட்டம். மேம் இது வந்து ஒரு லிசனிங் ஸ்கில், இதை கொஷினாக கேட்பாங்களான்னு பார்த்தா நமக்கு இப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம பேப்பர் 2 எழுதுனாங்கல்ல, அவங்ககிட்ட கேளுங்க எந்த கொஷினை கேட்பாங்க நம்ம நினச்சிருப்போமோ அந்த கொஷினை கேட்கல, எந்த கொஷினை கேட்கவே மாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க.
ஸோ அதுக்காக தான் இது லிசனிங்கில் உள்ளது தான். இது நம்ம படிக்கணுமானா புக்குக்கு பின்னாடி இருக்குது, கண்டிப்பாக படிச்சிருவோம். சரியா, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இதை லைட்டாக வாசிச்சு விட்டுக்கோங்க. ஆனால் இதுலேயுமே டூ யூ நோ பார்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிலம்பம் வாஸ் பேண்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலில் நம்மளுடைய தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பத்தை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ்னஸ் வியூஸ் திஸ் மேரிட்டல் ஆர்ட் அஸ் அ பொட்டென்ஷியல் த்ரெட் இன் ஃபேஸ் ஆஃப் ரிவோல்ட்ஸ். அதாவது பிரிட்டிஷ்னஸ் வந்து இதை எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா அந்த ரிவோல்ட்ஸ்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு இது பயன்படும். அதனால் வந்து இதை என்ன பண்ணிட்டு வச்சுருந்தாங்கன்னா பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. டூ யூ நோ பார்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக தரவாக படித்து தான் ஆகணும். தெர் இஸ் நோ சான்ஸ், தெர் இஸ் நோ வே வி ஹவ் டு ஸ்டடி. ஓகேயா, அதனால தான் சிலம்பம் அந்த பிரிட்டிஷ் ரூல் டைமில் எதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிலம்பத்தை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஒரு அனாகிராம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அனாகிராமும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அனாகிராம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும். அனாகிராம்னா என்ன அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மீனிங் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து எடுத்து எழுதணும். அதுதான் அனாகிராம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்போன்னு கொடுத்துருக்காங்க. எல்போன்னு ஒரு வேர்டு இருக்குது, ஓகே. பட் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ. பிலோ இஸ் அ கரெக்ட் வேர்ட் ஃபார் திஸ் அனாகிராம். பிலோ. அடுத்து செக்ஷன் கொடுத்துருக்காங்க, SECTION கொடுத்துருக்காங்களா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நோட்டீசஸ் அப்படின்னு எழுதலாம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். அடுத்து வியூவர் அப்படிங்கிறது என்ன எப்படின்னு எழுதலாம் அப்படின்னா ரிவ்யூன்னு எழுதலாம். அடுத்து ரிப்பிள்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்லிப்பர்னு எழுதலாம். அடுத்து நீட்லெஸ் அப்படின்னு இருக்கா, இதை லெசன்னு எழுதலாம். சரியா, ஃபஸ்ட் லெசனில் நம்ம இப்போ வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அனாகிராம்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். இனிமேல் வந்து உங்களுக்கு லெசன் வைஸ் 9th 10th ஃபுல்லாகவே எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி இன்னும் 25 days தானே இருக்குது. 25 daysல 9th 10th உள்ள எல்லா முக்கியமான எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை மேம் என்னோடய ஃப்ரெண்ட் டெட்டு தான் படிக்கிறாங்க, டெட்டு படிக்கிறவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.